வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ்கூக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான ப்ராக்லி அண்ட் கேரட் சூப் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேங்க. இந்த சூப் வந்து இப்போது ப்ராக்லி சீசன் இருக்குது, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இங்கே நான் வந்து காய்கறியெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கேரட் நறுக்கியிருக்கேன். கேரட் எவ்வளோ நறுக்கிறோமோ அவ்வளோவே அளவுக்கு நம்மளுக்கு ப்ராக்லி தேவைப்படும். அடுத்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, பிரிஞ்சி இலை, வெள்ளை மிளகுத்தூள், நீங்கள் ரெகுலர் மிளகுத்தூள் கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ் க்ரீம் அகெயின் ஆப்ஷனல். நிறைய பேர் ஹெல்த் ரீசன்ஸ்க்காக சேர்க்கறதில்ல, நீங்கள் சேர்க்கலாம், இல்லை விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் இங்கே எல்லா காய்கறி, பச்சை மிளகா, பிரிஞ்சி இலை எல்லாமே ஒன்றா சேர்த்துட்ருக்கேன். அந்த ப்ராக்லியில் இருக்க தண்டு கூட வேஸ்ட் பண்ணல, அது கூட தோலெல்லாம் நல்லா சீவி நான் சுத்தம் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து தண்ணியை சேர்த்து நான் உப்பு சேர்க்கல, இதை வந்து மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா மிதமான தீயில வேக வச்சுட்டேன். எல்லாமே நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுது. இப்போ வந்து நான் அடுப்புலேருந்து இறக்கி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டேன். இது வந்து நான் இருத்து மிக்சி ஜாரில் சேர்க்க போகிறேன். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம சூப்பில் சேர்க்கறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு சேர்க்கும் போது நம்ம அந்த பிரிஞ்சி இலையை எடுத்துடணும், நீக்கிடணும். இப்போ அந்த பிரிஞ்சி இலையில் இருக்க சத்தெல்லாம் வந்து அந்த சூப்பில் இறங்கியிருக்கும். இப்போ வந்து நிதானமாக இந்த காய்கறி அத்தனையும் எடுத்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்து வழுவழுப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த தண்ணி வந்து நம்ம சூப்பு கரைக்கிறதுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து வழுவழுப்பாக 1 ஸ்பீட் செட்டிங்கில் நம்ம வச்சு அரைச்சோம்னா நல்லா வழுவழுப்பாக அரைஞ்சிடும். இப்போ நம்ம வந்து அரைச்ச விழுத திருப்பி அதே கடாயில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த மிக்சி ஜாரில் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி நான் அந்த சூப்லேயே சேர்த்துட்டேன். இப்போ இங்கே வந்து நிறைய பேர் மிளகாத்தூள் விரும்புகிறாங்க. ஸோ அவங்க வந்து பச்சை மிளகாய் சேர்க்க வேணான்னு நினைக்கிறவங்க வந்து மிளகாய்த்தூள் சூப் இந்த மாதிரி ரெடி பண்ண பாடு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்து கொதிக்க வச்சு நீங்கள் சூப் சர்வ் பண்ணுங்கள். பச்சை மிளகாய் வேணான்றவங்க, பட் பச்சை மிளகாய் வேணுன்றவங்க வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி பச்சை மிளகாய் ரொம்ப அதிகமாக காரமாக இருக்குது, ஒரு வாட்டி சுத்தமாக காரமே இல்லை. அது நீங்கள் டேஸ்ட் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சூப் வந்து நான் நல்லா கரைச்சி சேர்த்ததும் தேவையான அளவு உப்பு நான் இப்போ சேர்க்க போகிறேன், மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்து டேஸ்ட் பார்த்து இன்னொரு முறை நல்லா நீங்கள் சூடு பண்ணி இது வந்து சுட சுட நீங்கள் பரிமாறலாம். இது நல்லாவே சூடாகவே இருந்தது, ஸோ நான் அப்படியே வந்து பரிமாறியிருக்கேன். மேலே வந்து ஃப்ரெஷ் க்ரீம், கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக அந்த டெக்கரேஷனுக்காக நான் வந்து தூவி நான் இது வந்து சர்வ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெஷ் க்ரீமோட. ரொம்ப அருமையான சூப்புங்க, ரொம்ப ஹெல்தி. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சுத்தமாக எண்ணெயே சேர்க்கல, 0 ஆயில் டயட்டு. பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து அந்த ஸ்வீட்டும் இருக்கும், காரமும் இருக்கும். ஸ்வீட்னஸ் எப்படி வரும்னா அந்த கேரட்லேருந்து வரும் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்வீட்டும் இருக்கும், காரமும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான சூப். நீங்கள் வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெஷ் க்ரீம் அகெயின் பசங்களுக்கெல்லாம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. க்ரீமெல்லாம் அவங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பெரியவங்க கூட சாப்பிட்ணும், அப்பப்போ நீங்கள் சாப்பிட்றது நல்லது தான். இப்போ இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நீங்கள் இது சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான சூப்புங்க, ரொம்ப க்ரீமியாக டேஸ்டியாக வந்தது. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டைரெக்டாக ப்ளாகில் வந்து நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.